சட்டமன்றம் தமிழக அரசியல் பரபரப்புடைய மையமாக ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கு. தமிழக சட்டமன்றத்துக்கு வெளியேயும் நிறைய அரசியல் பரபரப்புகளை பார்க்கின்றோம். உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாட்டில் திரு திருமாவளவன் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இனி தமிழக வெற்றிக் கழகத்தோட பயணிக்க போகிறோன்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் மாநாட்டு தீர்மானங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சரை இன்று சந்தித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு என்றென்றும் துணை நிற்போம் என்பதையும் உறுதி செஞ்சிருக்கிறார். கடந்த சில மாதங்களாக பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த அரங்கத்திலேயே சில கருத்துக்கள் எதிரொலிச்சது. விடுதலை சிறுத்தைகளாகட்டும் இல்லை கம்யூனிஸ்டுகளாகட்டும் ஒரு பக்கம் திமுகவோடையும் தோழமை காட்டுறாங்க, தாவேக்காவோடையும் தோழமை காட்டுறாங்க. தாவேக்கா இவங்களை நம்ப முடியுமா, நிரந்தர உறவா, இப்படிலாம் நம்மளே பேசியிருக்கோம். இங்கே நிறைய விருந்தினர்கள் எதிரொலிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துடனான உறவை உறுதி செய்திருக்கிறார் திரு திருமாவளவன். ஸோ தமிழக வெற்றிக் கழக அணி என்பது உறுதியாகிறதா, நிலை பெறுகிறதா அப்படிங்கிற கேள்வி. முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு இந்த கூட்டணி வடிவம் பெறதை பற்றியும் முதலமைச்சர் விரைவில் அடுத்த நகர்வுகளை செய்வார் என்றும் சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அணியை கட்டமைக்கிறதா, அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதா, இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இடம்பெறுமா, எப்படி இந்த பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் உருவாக போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்ம முன்பு இருக்க விவாதிக்க போகிறோம். நம்முடைய இணைகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முக்கிய செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுகவின் சார்பாக திரு கோவை சத்யன், பத்திரிகையாளர் திரு பிரபாகர் தமிழரசு மற்றும் நம்முடைய மேலும் விருந்தினர்களோ இணைய இருக்கிறாங்க. நான் பாவலன் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஆல்சோ கனெக்ட் தி அதர் கெஸ்ட் ப்ளீஸ். திரு பாவலன், ஸோ அது உங்கள் ஈவெண்ட் தான் பேசு பொருள். ஸோ தமிழக வெற்றிக் கழகத்துடனான கூட்டணி அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தலை, உங்களோட பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதான் என்னோட நினைவு. கூட்டணின்னு தான் பொருள் படணும் இல்லையா? நேற்று எங்கள் தலைவருடைய ஆகஸ்ட் 17 பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் பிலேட்டட் பர்த்டே விஷஸ் எல்லாரும் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். ஆமாம், சமூக நீதி போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அந்த தமிழ் ரெக்கார்ட் படி தான் இல்லை, அவருடைய பிறந்த நாள் இன்னொரு தேதின்னு அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது அவருடைய பிறந்தநாளை நாங்கள் தமிழர் எழுச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியம் குறித்து கடந்த காலத்தில் சமீப காலத்தில் ஒரு தவறான புரிதலை மக்கள் மத்தியில் விதைச்சிட்டு வர்றாங்க. இப்போ எது தமிழ் தேசியம், தமிழ்நாட்டிற்கான தமிழ் தேசியம் எது அப்படின்றத நாட்டு மக்களுக்கு அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உரையிலெல்லாம் நம்ம பார்த்தோம். கூட்டணி உறவுக்கு வருவோமே, ஆனால் நீங்கள் தாவேக்காவோட கூட்டணிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்களா, அதுக்கு ஒரு படி முன்னாடி இருக்கீங்களா? நேற்று பேசும்போது வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, அதாவது விசிகாவும் தாவேக்காவும் இணைந்து இந்த அரசியல் காலத்தில் பயணிக்கும்னு சொல்லி நேற்று பேசிட்டாங்க. ஏன்னா அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. இதை அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று இது எங்கே இந்த முடிவு எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த சமீபத்தில் தாவேக்காவோட நகர்வு அடுத்து நேற்று எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனுப்பிய வாழ்த்து செய்தி ரொம்ப அதை உறுதிப்படுத்துது. அதாவது சும்மா ஒரு வரியில் வாழ்த்திட்டு போயிருக்கலாம், அண்ணன் திருமா அவர்கள் வாழ்க அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அனுப்பிய இந்த தீர்மானம் வாழ்த்து செய்தியில் விடுதலை சிறுத்தைகள் எந்த நோக்கத்தோடு இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பயணிக்கிறோமோ அதை அவர் என்டாஸ் பண்ணுறாரு. அதுதான் இங்கே பெரிய ஒரு விஷயம். தமிழ் தேசிய சிந்தனை களத்தில் எங்களது அரசியல் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இது விசிகாவுடைய கொள்கை. அது பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் சொல்கிறார். அடுத்து தமிழர் உரிமைகளின் அவசியத்தையும் தமிழ் தேசியத்தின் தேவையையும் உண்மைத்தன்மையுடன் உலகிற்கு எடுத்துரைத்து வரும் தங்களது முயற்சி பாராட்டுக்குரியது. இதனால இந்த முடிவெடுத்தீங்களா? தேவை இது கூடுதலான ஒரு பரஸ்பர தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் குறித்த ஆழமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மற்றும் புதிய கொள்கை நோக்கங்கள் உருவாகும் என முக்கியமான தளமாக அமையும் என்று நம்புகிறேன். உங்கள் மாநாடு, நீங்கள் நடத்துகின்ற தமிழ் தேசிய மாநாடு, இந்த கொள்கை சார்ந்த மாநாடு, தமிழர் நலன், தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சி, இது எல்லாமே ஆக்கப்பூர்வமாக அந்த மாநாட்டு தீர்மானங்கள் அமையணும் வாழ்த்துறாருங்க. இதை விட வேற இந்த கூட்டணியை தொடர்வதற்கு வேற என்ன காரணம்? இதை விட பெருசாக ஸ்டாலின் வாழ்த்தினாரே, இனி திமுகவோட தான் உறவுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு திருதுப்புன்னு மாற்றினீங்களே அப்படின்னு. திமுகவோட இனி உறவுன்னு எப்போ நாங்கள் சொன்னோம்?
சொல்லலையா? போன மாநாட்டில் சொல்லலையா? எங்க சனாதனத்தை ஒழிக்க ஒரே கொள்கையில என்றென்றும் திமுக தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு அப்புறமும் பேசி வந்தீங்க. கிமுன்னு பார்க்கணும். நாங்க வந்து திமுகவோடையும் உறவு வச்சுக்க முடியும், தாவேக்காவோடையும் உறவு வச்சுக்க முடியும், அந்த முயற்சி உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்களே. ஆமாம், பார்க்குறவங்களுக்கு வந்து அதாவது நல்ல பார்வையோடு பார்த்தா நல்ல விதமாக தெரியும், வேற ஒரு கண்கொண்டு பார்த்தா தப்பாக தான் தெரியும். எங்கள் தலைவர் ரொம்ப சரியான, அதாவது வந்து இங்கே பாருங்கள், அவர் காதுக்கு வரக்கூடிய செய்தியை மக்கள்கிட்ட சொல்கிறாரு, அவர் அறியக்கூடிய செய்தியை மக்கள்கிட்ட சொல்கிறாரு, தெரிஞ்சுக்கிற செய்தியை மக்கள்கிட்ட சொல்கிறாரு. இதுதான் வந்து அவருடைய நிலைப்பாடு. மூடி மறைக்கலை, எங்கேயும் ஓடி ஒளியலை, ஊடகவியலாளர்கிட்ட வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காரு. திமுகவோடு நட்போடு இருந்தோம் அப்படி அன்றைக்கி சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. ஏன் இப்போ கூட பார்த்தா கூட நட்பாக தான் பேசிகிட்டு இருக்கோம். திரு எடப்பாடி அவர்களை பார்த்தா கூட அண்ணன் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. பாஜக தலைவர்களை பார்த்தா கூட கை கொடுக்குறாரு, பேசுகிறாரு. இது நட்பாக இருக்கிறது வேற, அரசியல் உறவாக இருக்கிறது வேற. சரி, ஸோ அரசியல் உறவு என்பது அரசியல் உறவு தமிழக வெற்றி கழகத்தோடு உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஓகே, இப்போ நம்ம மே மாதம் ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தா கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கூட இந்த தோழமை உறவு, இந்த கட்சிகளுடைய ஆதரவு தன்மை அப்படிங்கிறது பற்றி நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் திரு சத்யன் ஒரு வலுவான அணியை நிலைக்க செய்துன்னு பார்க்க முடியாது. மாலை வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் பிலேட்டட் பர்த்டே விஷஸ், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இது வந்து ஒரு அரசியல் நாள். அண்ணனை பார்த்தா ஒரு குட்டி திருமா மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது இல்லை? இம்ப்ரெஷன் தான். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கட்சியில், எல்லாருமே தலைவர் சாயல நிறைய பேர் இருக்கிறோம். அது ஒரு அரசியல் இஸ் ஆல் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது தலைமை பண்புகளில் ஒன்று அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கிட்ட அந்த பண்பு இருக்கா, மாண்பு இருக்காங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இப்போ ஆளும் கட்சியாக தாவக இருக்கும் பொழுது அதில் ஒரு அங்கமாக மாறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக் டிசிஷன் தானே ஒழிய ஒரு கொள்கை சார்ந்த முடிவோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், அது சந்தர்ப்பவாதம்னு சொல்கிறீங்களா? சந்தர்ப்பவாதம் தான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி அது ஒரு சந்தர்ப்பவாதம் தான். அதை தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு இது அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஸ்ட்ரென்த்து அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நேற்று நடந்த மாநாடு அந்த அரசியல் மாநாடு, அதற்கு பள்ளிக்கு விடுமுறை கொடுத்ததுக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த அரசுக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாவட்டத்திலையா? கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று இல்லை. குழந்தைகளோட கல்விங்கிற ப்ராக்டிக்கல் நெசசிட்டியை பார்க்கணும்ல. இன்னைக்கு லட்சக்கணக்கானவர் கூடி இருக்கிறாங்க, அன்றைக்கி டிராஃபிக் ஜாம் ஆச்சு, பள்ளி மாணவர்கள் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துக்கணும். கல்வி முக்கியமா இல்லை இது முக்கியமா? மாநாடுக்கு பள்ளி குழந்தைகளாக போகிறாங்க? இல்லை, கல்வி கற்க வேண்டிய வயது, அவர்களுக்கு ஒரு சரியான திட்டமிடல் வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய இடத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணம்னு சொல்லுவீங்களா? இல்லை, தவறான முன்னுதாரணம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெசசிட்டி இது உருவாக்கிறதா பார்க்கல. உதயநிதி ஸ்டாலின் கைதான போது எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரோ அங்கே நெசசிட்டி கருதி அங்கே பள்ளிகளுக்கு லீவ் விட்டாங்க மாலையில் ஆஃப்டர்நூன். நான் சொல்ல இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது. பள்ளி செல்லும் மாணவர்கள் அவர்களுக்கு கல்வி முக்கியம். இதற்காக மாவட்ட நிர்வாகம் தங்களோட இயலாமையே கையாளாதனத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி வந்து நிர்வாகத்துக்கு லீவ் விடுறது, பள்ளி கல்லூரிக்கு லீவ் விடுறது தவறு. இதை இனிமேல் இந்த அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கும்னு உங்கள் ஊடகம் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்க்குறது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருந்து அதனுடைய தோழமை கூட்டணி கட்சிகளெல்லாம் தங்களுடைய அடையாளத்தை இழந்து கட்டாயத்தின் பேரும் வற்புறுத்தலின் பேரும் வேறு வழி இல்லாமல் கூட்டணி தர்மத்திற்காக இருக்காங்கன்னு நம்ம 26 எலெக்ஷன் முன்னாடி இருந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வரோம். அந்த குற்றச்சாட்டு வந்து மாறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை, ஒரு பிம்பம் வேணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மரியாதைக்குரிய திருமா அவர்கள் வந்து ஒரு கூண்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கிளி மாதிரி தான் அவர். ஆமாம், அவர்னால ஒரு தனியான ஒரு முடிவு எடுக்க முடியுமா, இல்லை எடுத்து செல்லக்கூடிய இடத்துல முடியுமா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சொல்கிறீங்க இல்லை, பின்னாடி இருக்கிற விஷயம் பாருங்கள். எம்பி எலெக்ஷன்லேருந்து நான் திடீர்னு எம்எல்ஏ எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண வரேன், திடீர்னு பின்வாங்கினது, முடிவெடுக்க முடியாமல் திணறினது, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நிலையாக ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் கண்டனம் கூட தெரிவிக்காமல் கூட்டணி தர்மத்துக்காக அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொன்னாங்க, கொள்கை சார்ந்த கூட்டணி. இதுன்னு எப்போ திமுகவை பார்த்து நாங்கள் கொள்கை சார்ந்த கூட்டணின்னு பேசினது, இதை யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு பேசினது. அப்புறம் ஆட்சி அதிகாரம்னு கணக்கு மாறின உடனே அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலில் ஒரு அமைச்சரவையை பெற்று அப்போ என்ன டைலாக் வந்துச்சு, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு, எல்லாருமே வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு. அப்போ திடீர்னு நாங்கள் வந்து எங்களுடைய தொடரும் அப்படிங்கும் பொழுது மரியாதைக்குரிய திருமா அவர்களுக்கு ஒரு டைரக்ஷன் இல்லை,
இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளை இன்னும் மேலும் பலப்படுத்துவதற்கோ இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கோ கொள்கை சார்ந்த அரசியல் செய்வதற்கோ வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். ஆப்பர்ச்சுனிஸ்ட் ரியாக்டிவ் அப்படிங்கிறாரு பாவலன் சார். உங்களுடைய பதில் நான் பிரபாகரையும் கேட்கலாம். லெட்ஸ் ஆல்சோ கனெக்ட் மிஸ்டர் சேயோன். அட்லீஸ்ட் கனெக்ட் ஆன் ஃபோன். பாவலன் சார் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முதல்ல வந்து தோழர் வந்து பேசும்போது விசிகா வந்து சந்தர்ப்பவாதம்னு சொன்னார். அரசியலில் சந்தர்ப்பவாதத்தை கையாளுறது ஒரு புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம். அதாவது வந்து காலங்காலமாக எதற்காக நாங்கள் வந்து கட்சி நடத்துகின்றோமோ அதற்காக அந்த சந்தர்ப்பம் வந்து நிறைவேறுகின்ற போது அந்த சந்தர்ப்பவாதத்தை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்கின்றோம். அந்த அது வந்து இவங்களுக்கு வந்து எங்களுடைய உத்தி சந்தர்ப்பவாதம் தெரிஞ்சால் அந்த சந்தர்ப்பவாதத்தை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். நாங்கள் வந்து டிமாண்டிங் ஃபோர்ஸாக இருக்க முடியாது, கமாண்டிங் ஃபோர்ஸாக மாறணும். அப்போ சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்துகிறோம். தேர்தலுக்கு முன்னாடி திமுக சிறந்த கட்சி, தேர்தலுக்கு பிறகு தாவேகா சிறந்த கட்சி அப்படிங்கிறது இந்த ஆப்பர்ச்சுனிசத்தை குளோரிஃபை பண்ணுறீங்க. ஏன் வந்து அதிமுக பாஜக செய்கிறதெல்லாம் வந்து தட்டி கேட்டாங்களா? மோடியை தட்டி கேட்டாங்களா? தமிழ்நாடே பாஜகவுக்கு எதிராக பேசுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி அமைதியாக தானே இருந்தார். நம்ம அதெல்லாம் அங்கெல்லாம் போனால் அது வேறு விதமாக நிறைய பேசலாம். அடுத்து வந்து பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டது தப்புன்னாரு. ஆனால் களத்தில் நின்றுவேன் நான். அங்கே தலைவர் நான் மூன்று நாள் அங்கே இருந்தோம். அது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் தான். ஆனால் அங்கே போகக்கூடிய சாலைகள் எல்லாம் ஊரை நோக்கி போகுது. அப்போ பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து வெளியேறி போகிறதா இருந்தால் எந்த திசையில் போக முடியும்? நாங்கள் நடத்தினது மதியான மாநாடு. நாங்கள் மாலை நேரத்தில் நடத்தியிருந்தால் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது வந்து மாவட்ட நிர்வாகம் ரொம்ப புத்திசாலித்தனமாக மாணவர்களை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய உள்ளூர் விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னொரு விடுமுறை நாட்களில் வகுப்பு நடத்தி இதை சரி கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து திரும்ப வந்து கூண்டு கிளி அப்படின்ற மாதிரி ஒரு இதை சிறுத்தை எந்த வலையிலும் சிக்காத ஒரு சிறுத்தை தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். ஆசையை காட்டி வந்து எதுவும் இங்கே முதலமைச்சர் பதவி தாரோம், நாங்கள் சொல்கிற கேளுங்க அப்படின்லாம் வந்துச்சு இல்லையா? அந்த ஆஃபரை கூட வேணான்னு சொன்னார். பாரதிய ஜனதாவே வந்து அழைப்பு கொடுத்து உங்களை முதலமைச்சராக்கன்னு சொன்னப்போ கூட அந்த ஆஃபரை வந்து தட்டி விட்டார். அப்போ இவர் சொன்ன மாதிரி சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்துறது புத்திசாலித்தனம். நான் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்கிறேன். ஆனால் சந்தர்ப்பவாதம் வந்து வரும்போது கூட அதை வந்து தட்டி விட்டு போனவர் தான் எங்கள் தலைவர். அதை வந்து வேணான்னு தான் சொன்னார். அப்போ எங்கள் தலைவரை எந்த ஆசை வார்த்தை சொல்லி கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாது. ஓகே, திரு சேயோன், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்தையும் பதிவு செய்யுங்க. திரு பிரபாகருடைய பார்வையும் பெறணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேர்தலுக்கு பிறகும் கூட அவங்க எடுத்த நிலைப்பாடுகள் பற்றி இதே அரங்கத்தில் நீங்களும் நானும் விவாதிச்சிருக்கோம். பட் ஆனால் இன்னைக்கு ஃபர்மாக தமிழக வெற்றி கழகத்தோட அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொருள் திமுகவோட உறவில்லை இல்லையா? முதல்ல என்னுடைய இனிய நண்பர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் திருமாவளவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில மாத காலமாக திரு திருமாவளவன் அவர்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார். காலையில் ஒரு கருத்து சொல்கிறார், மாலையில் ஒரு கருத்து சொல்கிறார். திடீரென்று தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று சொல்கிறார், திடீரென்று தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொல்கிறார். திமுக சில தினங்களுக்கு முன்பு திமுகவோட கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னார். நேற்று கள்ளக்குறிச்சியில் கூட்டத்தை பார்த்தவுடன் அங்க வந்து என்ன பேசுவது என்று யோசித்தாரா, இல்லை தடுமாற்றத்தின் விளைவாக தமிழக வெற்றி கழகத்தினுடன் கூட்டணி என்று சொன்னாரா என்று தெரியவில்லை. ஆனால் இங்கே என்னுடைய கேள்வி என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதா? ஏனென்றால் சென்ற மாதம் மகாபலிபுரத்திலே ஒரு கூட்டணியினுடைய ஒரு கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கவில்லை, அந்த கூட்டணிக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கவில்லை, அந்த கூட்டணிக்கு யார் ஒருங்கிணைப்பாளர் என்று முடிவு செய்யாமல் ஒத்தி வைத்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டுகிறார்களே ஒழிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடன் இணைந்து கைகோர்த்து ஒரு புகைப்படம் எடுக்கவில்லை. இரண்டாம் கட்ட தலைவர்களோடு தான் திரு திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். அதனால
என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி ஜெல்லால ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகமும் உங்க கண்ணை உறுத்துது இல்லையா? அந்த ஜெல்லாலியா உங்க கண்ணை உறுத்துது? இல்ல நாங்கெல்லாம் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் எங்களை விட்டு வளர்க்கணும்னே நான் ஃப்ரீயா இருக்கேன். என்ன காரணம்னா இல்ல காங்கிரஸ் போயிடுச்சு, இப்போ கம்யூனிஸ்டுகள் இல்லைன்ட்டாங்க, விடுதலை சிறுத்தைகளும் கூட தோழமை காட்டினாங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் உறுதியான நிலை மாறிட்டாங்க. இல்ல தலைவரே, ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் கேளுங்க. காங்கிரஸ் வழங்கினதுல திமுகவுக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ சுமந்து என்னை போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸால் தடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் மயிலாடுதுறை போன்ற தொகுதியெல்லாம் வந்து கூட்டணிக்கு ஒதுக்கப்படும் போது எங்களுடைய மன வேதனை அளவில்லாதது. அதனால நாங்க வந்து தனித்து போட்டியிட வேண்டும் என்ற முடிவுக்கு கழக உடன்பிறப்புகள் வந்துவிட்டோம். தலைமையும் எங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுத்தையை பொறுத்தவரை என்னன்னா, அவர்கள் தான் வெற்றி கழகத்துக்கு நெருக்கம் சொல்றாங்களே ஒழிய வெற்றி கழகம் என்ன சொல்லுங்க. ஓஹோ, அவங்க சொல்லணுமா? பவலன் சார் பதில் சொல்லுங்க, பிறகு நான் பிரபாகர் விரிவான விளக்கம் கேட்கிறேன். தொடர்ந்து இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க சார். விரைவில் நீங்க காட்சியிலையும் தோன்றுவீங்கன்னு நம்புறேன். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்களா அல்லது இந்த தொலைத்தொடர்பே இல்லாத ஏதாவது ஒரு தீவுக்குள்ளே இருக்கிறாங்களா எனக்கு தெரியவே இல்லை. ஏங்க மே மாதத்துலேருந்து நாங்கள் ஏன் இந்த கூட்டணி எடுத்தோம், எதற்கு ஆதரவு கொடுத்தோம், எங்கள் தலைவர் ஏன் வந்து காட்டுமன்னார் அந்த கோயில் தொகுதியில் போட்டியிட போகிறேன்னு சொன்னார், ஏன் வந்து விட்ரா பண்ணான்ட்டு எல்லாம் தெளிவாக பல முறை சொன்ன பிறகும் இன்றைக்கு அதவே பிடிச்சிக்கிட்டு புலம்புறீங்கன்னா நீங்கள் என்ன அரசியல் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? உங்களை முதல்ல புலம்பு விட்டுருக்காரு பாருங்கள் எங்கள் தலைவர். அதுதான் எங்களோட வெற்றியே. உங்களை மாதிரி ஆட்களை தொடர்ந்து திருமாவளவன் வீசிக்கான்னு வந்து புலம்பு விட்டுருக்கோம்ல, அதுதான் எங்களோட மிகப்பெரிய வெற்றி. ஏங்க நேற்று நடந்த உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் கூட்டத்தை பார்த்தீங்களா? தோழர் சத்தியன் அவருக்கு சேர்த்தான் பேசுகிறேன் நான். வீசிக்காவை பல படத்துலன்னு சொன்னார் தோழர் சத்தியன் சொன்னார். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி. தேர்தலுக்கு பிறகு என்ன சொன்ன, தேர்தலுக்கு முன்னாடி வீசிக்கா பூரா வந்து தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. வீசிக்காவில் ஆளே இல்லை. நாங்கள் இன்னைக்கு என்ன ஆச்சு? திணறுது, தமிழ்நாடு திணறுது. திரும்பும் திசையங்க திருமாவளவன் தமிழ்நாடு திணறுது. எங்களுடைய செல்வாக்கு, எங்களுடைய அரசியல் பலம் உறுதித்தன்மை வாய்ந்தது. எங்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அசைக்க முடியாத சக்தி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைவர் எழுச்சி தமிழர் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தோட மையப்புள்ளி. அதனால வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணலாம் பேசாதீங்க. இன்றைக்கு தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு என்பது கொள்கை சார்ந்தது. படிச்சு பாருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, படிச்சு பாருங்க. இன்றைக்கு மாநாட்டு தீர்மானத்தை கொண்டு போய் எங்க தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கையில கொடுத்து வந்திருக்காரு. இதுதான் எங்களுடைய அரசியல் நகர்வு. ஓகே, எங்களோட கூட்டு சேருகின்றவர்களை அரசியல் படுத்துவோம். அந்த கடமையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சுருக்கமா பதில் சொல்றீங்கன்னா நான் பிரபாகர் விரிவா. பாவலனுடைய பகல் கனவுக்கு வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து வெற்றி கழகம் ஒழிஞ்சு வெற்றி கழகம் ரெசிப்ரோகேட் பண்ணாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கூப்பிட்டு பார்த்திருக்காரு. அதோட பொருள் என்ன? நீங்க வாழ்த்து செய்தியை கூப்பிட்டு பேசாதீங்க சார். நான் போன்ல பேசுறேன். வாழ்த்து செய்தியை பாருங்க. கூப்பிட்டு பேசாதீங்க. நான் பதில் சொன்னா கூட மாண்புமிகு முதலமைச்சர் அனுப்பிய வாழ்த்து செய்தியை படிச்சு பாருங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதுல அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. வாழ்த்து செய்தியில் அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. கொள்கை சார்ந்த உறவு இருக்கிறது. சும்மா மேம்போக்காம போற போக்கில் ஒரு வரியில வாழ்த்து செய்தி கிடையாது. அந்த வாழ்த்து செய்தியே கொள்கை சார்ந்த ஒரு அறிக்கையா இருக்கிறது. பதில் சொல்ல விடுங்க. முதல்ல நேற்று உங்க தலைவரையே நீங்க பேச விடல. பாவம் அவரு வந்து மூச்சு திணறி தப்பிச்சம் போலிச்சோன்னு வராரு. தலைவரையே பேச விடல. நீங்க என்ன பேச விடல? மக்கள் கடல்ல நீந்துறாருங்க. மக்கள் கடல் நீந்துறாரு. என்ன பதில் சொல்ல விடுங்க சார். பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய பதில சொல்றேன். தமிழக வெற்றி கழகமும் திரு விஜய் அவர்களும் 7-8 தொகுதியுடைய இடைத்தேர்தலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இடைத்தேர்தலிலே அவர்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் யார் என்று கேட்பார்கள், காங்கிரஸ் யார் என்று கேட்பார்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் யார் என்று கேட்பார்கள், கம்யூனிஸ்ட் யார் என்று கேட்பார்கள். அதனாலதான் திரு விஜய் அவர்கள் புத்திசாலித்தனமாக இன்று வரை கூட்டணிக்கு பெயர் வைக்கவில்லை, ஒருங்கிணைப்பாளரை போடவில்லை, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணாம சில
சில மாதங்கள் ஒத்தி வைத்திருப்பதற்கு காரணமே இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் சிறுத்தைகள் துணை வேண்டாம், காங்கிரஸ் துணை வேண்டாம் என்பதை கணக்கில் கொண்டுதான் அவங்க இருக்காங்க. நீங்க தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெற்றி கழகம் இன்றைக்கு உங்களை அதிகாரப்பூர்வ கூட்டணின்னு அறிவிச்சிருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல வேண்டி விரும்பி ஆதவர்ஜனால நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம குறைவா எடுத்துட முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஆதவர்ஜனா விடுங்க. விஜய் வெற்றி கழகத்தோட தலைவர், முடிவெடுக்க வேண்டிய தலைவர் வாயிலுக்கு என்ன வருது? அட்லீஸ்ட் நீங்க விஜய் உங்களுக்கு அண்ணன் தம்பிக்கிறீங்க. திரு விஜய் அவர்கள் திரு திருமாவளவனை சந்தித்து நேற்று ஒரு வாழ்த்து தெரிவித்தாரா? பிறந்த நாள் வாழ்த்து. வாழ்த்து செய்தி கொடுத்திருக்காரு. ஏங்க அவர் உள்ளூர் பட்டத்தில் இருக்கிறவருக்கு எப்படி நேரா போய் ஒரு முதலமைச்சர் போய் நேரா என்ன சொல்ல முடியும்? பிரபாகர் வெயின் ப்ளீஸ். இப்போ நம்ம வந்து இன்றைக்கு திருமாவளவன் இல்லத்தில் திரு விஜய் சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்கலாம்ல, நீங்க தான போய் வாழ்த்து. இல்ல எல்லா பிறந்த நாளுக்கும் ஸ்டாலின் போய் வாழ்த்து சொன்னாரா? எனக்கு நினைவு இல்ல. சொன்னாரா? நாங்க தான் சரியா இல்ல, நாங்க தான் அடக்குமுறை பண்றோம். திமுக வந்து மாற்றம் பாக்குறதுலாம் சொன்னீங்கல்ல, உங்களை சொந்த பிரபாகர் வெயின், நீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு இண்டிசிசிவா இருந்தாங்க, இல்ல ரெண்டு பக்கமும் தோழமை காட்டினாங்கிற வெவ்வேறு பார்வைகள் இருந்தது. பட் இன்னைக்கு உறுதியா விசிக அந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? யாருக்கு யார் கூடுதலா தேவை? விசிகாவுக்கு தாவேகாவா ஆர் வைசி வர்சா ஆர் போத்? இல்ல ஆக்சுவலி இரண்டு கட்சிகளுக்குமே வந்து தாவேகாவுக்கும் விசிகா தேவை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தாவேகா தேவை. ரெண்டு பேருக்கும் வந்து வைஸ் வர்சா தான். இது வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் அப்படின்னு இல்லாம இருவருக்கும் பரஸ்பரம் தேவைப்படுறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று. இரண்டாவது, இது எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் முடிவுகள் என்னவாக இருந்திருந்தாலும் தாவேகா கூட்டணிக்கு விசிகா போனதுதான் வந்து புதுசா இருக்கே ஒழிய திமுக கூட்டணியில் விசிகா நீடிச்சிருக்காது அப்படின்றதான் எலெக்ஷனுக்கு ப்ரியர் எலெக்ஷனு வந்து அது திமுகவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் யோசிச்சதுதான். இந்த தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும்னு இதுக்கு முன்னாடி நம்ம பல விவாதங்களையும் பேசியிருக்கோம். அரசியல் உற்றுநோக்கர்களும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு நீண்ட காலமான ஒரு அலையன்ஸ் அது ஒரு 2017 இருந்து கண்டினியூ பண்றாங்கன்றப்போ 26க்கு அப்புறம் இது நீடிக்குமா இந்த அலையன்ஸ் அப்படின்றது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி எலெக்ஷன் ரிசல்ட். அதில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தாலும், அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருந்தாலும் இல்ல இந்த இப்ப இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருந்திருந்தாலுமே வந்து நீடிச்சிருக்காது அப்படின்னு தான் எல்லாரும் கணிச்சிருந்தாங்க, அல்லது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா இருந்தது. ஸோ அந்த வகையில இது அது நீட்சிதான். பிசிகாக்கு இது வந்து மோர் திருமாவளவன் வந்து இங்க வந்து ஒரு சிறுமைப்படுத்துற டோன்ல வந்து அவர் வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறார், அவர் வந்து குழப்பத்தில் இருக்கிறார்லாம் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் லான்ச் அவர் வந்து வெரி கிளாரிட்டி, அவரோட பாத்துல என்ன இருக்குன்ற ஜேர்னில அவர் ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. தேர்தலுக்கு பிறகும் கூட இந்த கூட்டணிக்கு ஆட்சியில பங்கு கொண்ட பிறகும் கூட நான் திமுகவுடையும் தோழமை தாவேகாவுடையும் தோழமை இந்த உறவு தொடருது, ஏன் ரெண்டு பேரோடு இருக்க முடியாதா, இந்தியா கூட்டணியில ரெண்டு பேர் இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு நியூவான்ஸ் பொசிஷன்ஸ் எடுத்து வந்தார். அதுல இருந்து இன்னைக்கு கிளியர் கட்டா இல்ல தாவேகாவோட தான் உறவு அப்படின்னு அவர் அறிவிக்க இந்த டிசிஷன் இந்த 3 மாசத்துல ஒரு வரதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நாங்க இன்னும் கூட்டணியா தாவேகா கிட்ட இல்ல அப்படின்னு ஒரு நியூவான்ஸ் எடுத்திருந்தார். அது நியூவான்ஸ் சொன்னாங்க, சில பேர் குழப்பம்னு பார்த்தாங்க. பட் எப்படி பார்த்தாலும் கூட இன்னைக்கு ஒரு ஃபோர்த் ரைட்டா ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். வாட் புஷ்ட் ஹிம் டுவர்ட்ஸ் திஸ்? அவர் இப்ப எடுத்திருக்க புஷ்ன்றது அவரோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி காமிக்குது. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் May 4th வந்து May 5th காங்கிரஸ் எடுத்த ஸ்டாண்டையே விசிகாவும் எடுத்திருந்தால் இன்றைக்கு காங்கிரஸ் மீது என்ன பழி சுமத்தப்பட்டிருக்கோ, இன்றைக்கு காங்கிரஸை வந்து எப்படி சாடுகிறார்களோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன், ஒரு நெகட்டிவ் இமேஜ் விசிகா மேல இருந்திருக்கும். இல்ல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் ஒரே நாள்ல போச்சு, விசிகா கொஞ்சம் கொஞ்சமா 3 மாசத்துல மாறிச்சு. ஒரு நாளைக்கும் 3 மாசத்துக்குமான வித்தியாசமா? நீங்க ஒரு கேஸ் பில்ட் பண்ணணும்ல. காங்கிரஸ் ஒரே நாள்ல மாறுறதுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு 1 டேல மாறுறதுக்கு என்ன நடந்துருச்சு? பட் எண்ட் ரிசல்ட் ஒண்ணு, ரெண்டுமே ஒரே ஆக்ட் தானே. அவங்களும் திமுகல இருந்து தாவேகாவுக்கு போனாங்க, இவங்களும் திமுகல இருந்து தாவேகாவுக்கு போயிருக்காங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காங்க, அவங்க ஒரே நாள்ல போனாங்க. செயல் ஒண்ணு தானே, விளைவு ஒண்ணு தானே. விளைவு ஒன்றுதான். ஆனா இன்னைக்கு விவாதம் கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேகால் இணைஞ்சதுதான் இன்னைக்கு விவாத பொருள். ஆனாலுமே கூட இந்த விவாத பொருளுமே வந்து காங்கிரஸை தான் வந்து திமுக கடுமையா விமர்சிச்சாங்க. இன்னைக்கு சார் பேசுறப்போ அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் தலைப்பு. விடுதலை சிறுத்தைகள் இன்று நேற்று மாநாட்டில் உறுதிப்படுத்திருக்காங்க, இன்றைக்கு முதல்வரை பார்த்திருக்காங்கன்னு தான் தலைப்பு. அதுலயும் கூட விடுதலை சிறுத்தைகளை கடுமையாக சாடவில்லை, காங்கிரஸ் தான் சாடி இருக்காங்க. அப்போ இந்த ஹவு மச் ஹர்ட் நீங்க வந்து விளைவிக்க போறீங்க அப்படின்றதான் அந்த ஹர்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஏன்னா அது வந்து ரொம்ப அபிஷியல் டோனும் கூட.
ஏன்னா நிஜமாலுமே ஒரு அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகல. ஒரு ஒரு ஆட்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பவர் ஷேரிங்ல போகணும்னு டிமாண்ட் வச்சிருக்காங்க. we will discuss and then we will decide ன்னு ஒரு அபிஷியல் டோன் பேசுறாங்க. தென் they are getting into பவர் ஷேரிங். அதுக்கப்புறம் ஒரு அலையன்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. இன்னும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அலையன்ஸுக்கு பேர் வைக்கல, காமன் நேம் ப்ரோக்ராம் வைக்கல. அப்போ அதை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி ஒரு ஒரு சப்போர்ட் பேஸ் பில்ட் பண்ணும் அவங்களோட கேடர்ஸ் மத்தியிலையும். அதையும் ஸ்லோவா பில்ட் பண்ணிருக்கா. இது வந்து இந்த 3 மாதம் அப்படின்றது இது விசிகாக்கு தேவைப்பட்ட 3 மாதம். ஏன்னா நீங்க நேற்று வரை காங்கிரஸ்க்கு அப்படியான பிரச்சனை இல்லாம இருக்கக்கூடும். மேபி அவங்க தலைமையில சொல்றதுதான் அப்படியே எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. இல்ல அப்படியான ஒரு அவுட்ரைட்டான ஒரு டிசிஷன்ல அவங்க இருக்கலாம். எல்லாரும் ஓவர் நைட்லயே கூட வந்து தாவைக்கு போறது மகிழ்ச்சி அப்படின்னு பெரும்பான்மையானவர் அப்படியான முடிவுல இருக்கலாம். பொறுமையா தயார் பண்ணி சூழலை ஒரு இந்த டிரான்சிஷனை மெதுவாக்கி இருக்கிறாரு. அது மெச்சூரிட்டியை காட்டுதுன்னு நீங்க பாக்குறீங்க? எஸ், அது ஏன் அந்த தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த விடுதலை சிறுத்தைகளோட கேடர்ஸ்ன்றது வெறும் ஒரு ரசிகர் கூட்டம் மட்டும் கிடையாது. ஒரு தலைவர் சொன்னா அது அப்படியே பின்பற்றும் அப்படின்ற ஒரு கூட்டம் மட்டும் கிடையாது. அவங்க ஐடியாலஜிக்கலி ஹி ஹஸ் ட்ரெயின்ட் ஆல் திஸ் இயர்ஸ். அப்போ ஐடியாலஜிக்கலி நீங்க வந்து ஒரு டிரான்சிஷன் காமிக்கிறீங்க அப்படின்னா, திமுகல இருந்து அங்க போறதுக்கு ஐடியாலஜிக்கல் ரீசன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஐடியாலஜிக்கல் ரீசன் இடையில வந்து தாவேகா திமுக 2 பேரோடும் ஏன் உறவு இருக்க முடியாது அப்படிங்கும்போது அது ஒரு இம்பாசிபிலிட்டியை தான் ஒரு டிரான்சிஷனுக்கான ஒரு டூலா பயன்படுத்தினாரா? Did he really mean it? If he did not mean it, அது வந்து அது ஒரு டாக்டிக். அது இட் வாஸ் a tactics. ஏன்னா நீங்க வந்து ரெண்டையும் மெயின்டைன் பண்ண முடியும்ன்ற ரியாலிட்டி. அவர் வந்து இந்த பக்கம் அதிகாரத்துல இருந்து கூட்டணி இங்கதான் இருக்கும். தேசிய லெவல்ல ஒரு கூட்டணி, உதாரணத்துக்கு காங்கிரஸ் கூட வந்து இங்க ஸ்டேட்ல மாத்தினதுக்கு பிறகு தேசிய லெவல்ல திமுக எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில வந்து திமுக இருக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் வலியுறுத்துறாங்க. இப்ப இங்க வந்து நேர் எதிரான ஒரு கட்சியுடன் போய் ஆட்சியில பங்கேற்றுட்டு அதிகாரத்தில் பங்கேற்று விட்டு மாற்றுக் கூட்டணியில் இருந்துகிட்டு தேசிய அளவுல வந்து திமுக வந்து காங்கிரஸ் இருக்கலாம், அப்படியே இருக்க முடியாது. மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறாங்களே, உதாரணத்துக்கு கேரளாவில் இடதுசாரிகள் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க, காங்கிரசும் இடதுசாரிகளும் வெவ்வேறு அணிகள்ல தான் இருக்காங்க. ஆனா தேசிய அளவுல ஒற்றுமையா இருக்காங்களேன்னு சொல்லி அப்படி காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருந்தாங்க திமுக இருக்கணும்ன்றது. சோ அது இம்பாசிபிலிட்டி கிடையாது, அது பாசிபிலிட்டி. பட் தமிழ்நாட்டுல இது நாள் வரைக்கும் சாத்தியம் இல்லாம இருந்திருக்கு. அது ஏன் கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வைக்கிறார். சோ அந்த ஆர்குமெண்ட்ல வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இட் வாஸ் நுவான்ஸ்ட். இட் வாஸ் ஒன்னு அவரோட கேடரையும் தயார்படுத்தணும், இன்னொன்னு பொதுவெளியில இருந்து வர்ற விமர்சனத்தை நீங்க எதிர்கொள்ளணும். இது நாள் வரைக்கும் இன்றைக்கு அண்ணன் சொன்னாரு, பட் ஆனா இந்த அலையன்ஸ் வந்து ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் அதுல தமிழ் தேசியம் அப்படின்றதையும் தமிழ் தேசியனுக்காக வந்து ரெஃபரண்டம், ஸ்ரீலங்கன் தம்பிச்சுக்காக ரெஃபரண்டம் கேட்டாங்க அப்படின்றதுக்காக இது ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஐடியாலஜிக்கல என்னென்ன பேசுவார் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது நேற்று தாவைக்காட்டு இருந்து வந்த வரவேற்புலையோ இல்ல பிறந்தநாள் வாழ்த்துலயோ சனாதனம் அப்படின்றதோ மனு தர்மம் அப்படின்றதோ இந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்ற வார்த்தையோ எதுவுமே அதுல இடம்பெறவே இல்லை. அப்படி இருக்கப்போ இது ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டிங் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே ஒழிய இது ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. அண்டர்ஸ்டுட். திரு சத்யன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த செக்மெண்ட். திரு சத்யன், நீங்க இது மாதிரி வீக்குங்கிற விமர்சனங்கள்லாம் தவறு, ஆப்பர்ச்சுனிஸ்ட்ங்கிற விமர்சனங்கள்லாம் தவறு, சூழல் அந்த மாதிரி திரு பிரபாகருடைய வியூவும் கேட்டிருப்பீங்க. நான் அதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட விளக்கிடுறேன். அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து எதை கேள்வி கேட்டிருக்காரான்னு டக்குன்னு போகிற போக்கில் அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்னார். நாங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமையப்பெற வேண்டும் என்று எடப்பாடியின் உத்தரவின் பேரில் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு நெருக்கடி அப்போ காப்பாற்றுறீங்கன்னு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவதூறு வழக்கை தொடுத்த உச்சநீதிமன்றத்தில் நீட்டு விலக்கு பெற முடியாது, நீட்டு தேவைன்னு பாஜக ஸ்டாண்ட் அப்படி இருக்கும்பொழுது கூட அந்த கொள்கை முறை இருந்தால் கூட நீதிமன்றத்தில் இருந்தால் கூட 7.5% உள்ஒதுக்கீடு முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரத்தில் எடப்பாடியார் கொடுத்தாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத வேளாண் பாதுகாப்பு மண்டலம் நாம் கொடுத்த அழுத்தத்தில் வந்துருக்கு. அதனால் தமிழருக்கும் தமிழரின் உரிமைக்கும் குரல் கொடுத்தது அஇஅதிமுகங்கிறது வரலாறு. இப்போ அடிப்படையாக ஒரு விஷயம், இவர் என்ன சொல்கிறாரு, கொள்கை சார்ந்த கூட்டணி. இதானே மரியாதைக்குரிய பாவலன் அவருடைய கருத்து என்ன? நாங்கள் வந்து கமாண்டிங் பிளேஸுக்கு போகணும், டிமாண்டிங் பிளேஸ் இருக்க முடியாது, ஆனால் கொள்கை சார்ந்த கூட்டணி அப்படிங்கிறதானே சொல்கிறாரு. இது கொள்கை சார்ந்த கூட்டணி மட்டும் இல்லை, சந்தர்ப்பாதமும் இல்லை, இது ஒரு அரசியல் வியாபாரங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணமாக இப்போ 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் பாவலன்ட்ட என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், இவருடைய கொள்கையில் தமிழ் தேசியம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னன்னு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். பாவலன் சார் நீங்கள் தான் சொல்லணும். தமிழ் தேசியம் அவர்களுடைய கொள்கையில் மாநாட்டில் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. தமிழ் தேசியத்தை வந்து 2 விதமாக பார்க்கணும். ஒன்று தனித்தமிழ்நாடு, அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடு தான். இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டு பிரிவு நீங்கள் சொல்லலையே.
அது வந்து சாத்தியம் கிடையாது. அது சாத்தியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மொழியை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை வந்து தமிழை வந்து கல்வி உரிமையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை. தமிழ்நாட்டின் உரிமைகள் இருக்குல்ல, ஆற்றுநீர் உரிமை, மொழி உரிமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் தனியார்மயமாகக்கூடாது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பான வேலைவாய்ப்புக்கு பாதுகாப்பானது. இப்படி ஏராளமான செயல் திட்டங்களுக்கு இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்றது. குறிப்பாக வந்து தேசிய இனங்களின் கூட்டமைப்பு தான் இந்திய ஒன்றியம். தமிழ்நாடு தமிழர்களுடைய ஒரு தேசிய இனம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம சொல்லலாம். இது ஒரு கூட்டாட்சி தான். அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 11 கொஞ்சம் இடைமறிச்சிக்கலாமா? சொல்லல, நான் முடிச்சு ரொம்ப தெளிவாக சொல்றேன். மாநிலங்களும் இந்திய ஒன்றியம் இணைந்தே நடத்துறதா கூட்டரசுன்னு சொல்லி அம்பேத்கர் என்டாஸ் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அவர் அரசியல் சட்டம் சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளோட கொள்கை தமிழ் தேசியத்தில் இவர் சொன்னது எதுவுமே இல்லை. என்ன நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. தமிழ் தேசியம் விடுதலை சிறுத்தைகளோட குறிப்புல தமிழ் மொழி பற்று ஒண்ணு, மாநில சுயாட்சி மற்றும் ஈழத்தமிழர் உள்ளிட்ட உலகத் தமிழரின் உரிமைக்கான ஆதரவு இல்ல. ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் தொப்புள் கொடி உருவலை கொண்டு குவிப்பதற்கு ராணுவ தளவாட நினைச்ச தமிழன விரோதி காங்கிரஸ் கூட்டணியில் போய் நீங்க எப்படி சேர முடியாது? இல்ல, இது ரொம்ப பழைய சிலபஸ். கொள்கை சார்ந்ததுன்னா அப்ப எங்க இருக்கு கொள்கை சார்ந்து? சரி, இப்ப இது விசிக இவங்க தூக்கி கொண்டாடின அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா போர் நடந்தால் மக்கள் சொன்னாங்க, பிரபாகரனை கைது செஞ்சு குற்றவாளிக்குள்ள ஏத்தி ஒரு கொள்கைனா என்னன்னே தெரியாம அப்படி இருக்கக்கூடிய கட்சி முடியாம வெறும் சந்தர்ப்பவாதம் மட்டுமல்ல ஒரு அரசியல் வியாபாரமாக இருக்கக்கூடிய முடிவு தான் இது. ஆளுங்கட்சி சார்பாக முடிவு அரசியல் வியாபாரத்திற்கான முடிவு. ஆளுங்கட்சி சார்பாக நிகழ்ச்சி நிறைவு செய்யற தருவாரில் வந்திருக்கிறாரு பிரமுகர் ஜெகதீச பாண்டியன். ரொம்ப தாமதம் வந்திருக்கிறீங்க ஆளுங்கட்சி இல்லையா? தாவேகா வணக்கம், அன்பு வணக்கம். இப்போ என்ன விமர்சனம் வந்தது? திரு சேவன்லாம் கூட வச்சுட்டு இருந்தாரு விமர்சனம். இது வந்து இன்னும் கூட்டணியா ஏன் மாறல? விஜய் அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூட நிற்கலையே, இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் இன்னும் கூட்டணியாக உறுப்பினர்கள்? அப்படி கூட்டணியே உறுப்பினர்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா திரும்ப இனிமேல் தாவேக்காவோடு தான் எங்கள் அரசியல் பயணம் இருக்கும்னு சொல்லிட்டார். இது கூட்டணி இல்லைங்களா? அதாவது இது வந்து தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்பே எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு அறிவித்த ஒரு கட்சி இதுதான். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்கு இருக்கிற மற்ற பிற இயக்கங்களும் அதிமுக திமுகவோடு இருந்தபோது கூட அவர்கள் இவர்களுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க பயன்பட்டார்களே ஒழிய இவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை தரவில்லை. யாரெல்லாம் எங்களோடு வருந்தாலும் பரவாயில்லை வரவில்லை என்றாலும் கூட, ஆனால் பாலிசி டிசிஷனாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை முடிவாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்று அறிவித்து வந்த பிறகு, நாங்கள் தனியாக 107 பேர் வென்ற பிறகு கூட எங்களுடைய ஆட்சி, ஏன்னால் இங்கே வந்து பெரும்பான்மை என்பது 117க்கு மேலே எடுத்தால் தான். ஆனால் இருக்கிற கட்சிகளில் பெரும்பான்மை நாங்கள் தான். ஆனால் இவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு இல்லை இந்த பெரும்பான்மையை தவிர்த்து விட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வர துடித்த போது சரியான நேரத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்கள். இந்த கூட்டணிக்கு பேர் என்ன? கூட்டணியினை இடதுசாரி சிந்தனையான தமிழ்நாட்டினுடைய நல அரசியலை பேணி காக்கக்கூடிய ஒரு ஏன் பேர் கூட வைக்கல? இல்லை, அதாவது நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி ஒன்று சொல்கிறேன், பேரில் ஒன்றும் இல்லை, உங்கள் செயல் என்னவா தான் இருக்குன்னு முக்கியம். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் கூட நாங்கள் தனித்து நிற்கிற போது அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு கூட்டிட்டு அதுக்கு பிறகு தான் பேர் வைப்பீங்க தானே? உறுதியாக இது நடக்கும். சார் புரியுதுங்களா? உறுதியாக நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. பேர் மட்டும்தான் பாக்கி. செய்யும் சார் முழுமை அடைஞ்சாச்சு. இவர் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இல்லை, காங்கிரஸ் வந்தாச்சு, இடதுசாரிகள் திமுகவோட இல்லை, இப்போ விசிகா உறுதியாக வந்தாச்சு. ஸோ ஒரு மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்த்து ஒரு வலுவான அணி அமைச்சிட்டாளே. எங்க கூட்டணி? கூட்டணிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு பேர் வச்சுதானே கூப்பிடுவாங்க. குழந்தை பிறந்தாச்சு பேர் வைக்கலன்னா என்ன அர்த்தம்?
இல்ல சில ஊர்கள்ல சில சமூகங்கள்ல ஒரு வருஷம் கழிச்சு பேர்லாம் வைப்பாங்க, எனக்கு தெரியும். குழந்தை நல்லா முதல்ல வளர்ப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு கூட காது குத்துவாங்க. இல்ல சில சமூகங்கள்ல 5 வருஷம் கழிச்சு கூட காது குத்துவாங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரி தாவாக்கா இப்போ எங்களுக்கு காது குத்த வேண்டாம். ஏன் ஒரு கூட்டணி என்றால் அவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன, அந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் யார்? ஏன்னா அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இந்தி கூட்டணியில திமுகவும் இருக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகமும் இருக்க வேண்டும். திமுக கூட்டணியில நாங்க தொடர்றோம்னு சொன்னாரு. 15 நாள் கழிச்சு நேத்தி நாங்க தமிழக வெற்றி கழக கூட்டணியில இருக்கோம்னாரு. இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 15/7/2025 அன்று சிதம்பரத்தில் வள்ளல் பெருமான் மணிமண்டபம் திறக்கும் பொழுது மீண்டும் திமுக ஆட்சி அமைய போகிறது, திமுகவிற்கு விடுகின்ற 100 வாக்குகளில் 25 வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் வாக்காக இருக்கும்னு சொன்னாரு. அந்த திருமாவளவன் அவர்களை நான் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறேன், எங்கே சென்றார்? திருமாவளவன் தம்பிட்ட கேட்பேன். அசோக் நகருக்கு வாங்க, அவர் 24/7 அவரை பார்க்கலாம். இருக்க வேண்டுமா? இல்ல தலைவரை தேடிக்கொண்டிருக்கீங்களா? இருக்காரு பாவலன் குறுக்க பேச வேண்டாம். நேற்று அவங்க தலைவரே அவங்க பேச விடல, அதே பாணி. இல்ல நான் தான் கேட்டேன். என்னதான் திட்டம், நீங்க என்னதான் திட்டம் குறுக்க பேச வேணாம், ஒரு வேண்டுகோள். அந்த திட்டம் எனக்கு திருப்பி விட்டுருங்க. நான் தான் கேட்டேன் பாவலன், ஒரு வேண்டுகோள். ஏன்னா ஆன்லைன்ல பேசுறதுனால என்னால ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதனால ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க. அந்த குழப்பத்துல திமுக கூட்டணியில தொடர்றோம், இந்தி கூட்டணியில திமுக தொடரணும்னு சொன்னதுக்கு திமுக சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. அது நல்லா நோட் பண்ணீங்க. திமுக தலைவரிடம் இருந்தோ திமுக 2ஆம் கட்ட தலைவரிடம் இருந்தோ எந்த ரியாக்ஷனும் இல்ல. அந்த சூழ்நிலையில ஐயோ திமுகவும் நம்மள கைவிட்டுச்சு, வெற்றி கழகமும் கைவிட்டுற போதோங்கிற பயத்துலதான் நேற்று திருமாவளவன் வெற்றி கழகத்தோடு பயணிக்கிறோம்னு சொன்னார். அதே நேரத்துல திருமாவளவன் சொன்னது உண்மைதான், நாங்கள் வெற்றி கழகத்தோடு நாங்கள் விடுதலை சிறுத்தைகளோடு பயணிக்கிறோம்னு வெற்றி கழகத்திலிருந்து யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்லுங்க. சரி, நீங்க ஏற்கனவே கேட்டுட்டீங்க. நீங்க கேட்டுட்டீங்க, இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறேன், நீங்க அது பிறகு சொல்லுங்க. நீங்க முன்னாடி சொன்னீங்களே இது திமுகவோட இருக்கிறோம் அப்படின்னு பொய்யா கோபால்ங்கிறாரு. அதான் நான் மறுபடியும் கேட்குறேன். அவர் அதுக்கு ரியாக்ஷன் வரலங்கிறதுனால ரூட்டை மாத்திட்டீங்கிற. இல்லை, அவர் ஏதாவது சென்டினென்டல் தீவில் இருக்காரான்னு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்காரான்னு தெரியல. சேவன் அவர்களே, நீங்கள் சென்டினென்டல் தீவில் தான் இருக்கிறான்னு தெரியல. ஏங்க எத்தனை மரங்க சொல்கிறது? அதாவது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, திமுகவோடு என்ன எங்கள் தலைவர் பேசும்போது என்ன சொன்னாரா, திமுக கூட்டணிக்கு விழுகின்ற வாக்குகளில் 100க்கு 25 வாக்குகள் எங்கள் வாக்குகள் சொன்னார். அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தலுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் இருங்க தேர்தலுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் அது. தேர்தலுக்கு பின்பு ஏன் இந்த நிலைப்பாடு எடுத்தோம்ன்றத 1000 முறை சொல்லியாச்சே. காதில் என்ன வச்சிருக்கீங்க? காதல தீட்டு கேளுங்க. நாங்கள் என்ன பேசுகிறோம், எந்த அரசியல் பேசுகிறோம், நல்லா தீட்டு கேளுங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு குழப்பம் கிடையாது. அதாவது திமுக அணியில கூட்டணியில் இருந்த போது திமுகவுக்கு உறுதியான போன மாசம் சொன்னீங்களே கூட்டணியில் இருக்கோன்னு, அது என்னாச்சு? ஆமாங்க, தேர்தல் முடிவு மாறி போச்சுல. தேர்தல் முடிவு மாறி போச்சுல. ஏங்க கட்சி தொடங்கி 2 வருஷத்துல 2 மலையை சாச்சிட்டாரு விஜய். 2 மலை மடு மலையை சாச்சிருச்சு. அப்ப எந்த பக்கம் நிப்பீங்க நீங்க? யார் பக்கம் நிப்பீங்க? சாட்சி அப்புறமும் நீங்க சொன்னீங்களே திமுகவோட இருக்கும்னு. அவர் என்ன இந்தியா கூட்டணி நீங்க சொல்லி பாத்தீங்க, அங்க எந்த பதில் இல்ல, ரெசிப்ரோகேஷன் இல்ல, அதனால வேற வழி இல்ல. இந்தியா கூட்டணி தொடர வேண்டும் அந்த விருப்பத்துல சொன்னோம். அவங்களே சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணி திமுக இடம்பெற சொல்லிட்டாங்க. சரி, நாங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லையே. திமுக இந்தியா கூட்டணி இடம்பெறாது சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க அவர் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணியோட பயணிக்க விரும்பினோம், திமுக போயிடுச்சு, நாங்க என்ன பண்றது? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எஸ், திமுக ஓடு நாங்க உறவுல இருந்த போது கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் உறுதியோடு இருந்தோம். திமுகவுக்கு ஆதரவா பேசணும், ஆதரவா போராட்ட களத்தில் நின்று பாஜகவுடைய எதிர்ப்பை நாங்க தடுத்தோம். ஒரு திமுகவுக்கு பாதுகாப்பாரனா இருந்தோம். இன்றைக்கு தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற காரணத்தினால் இங்கேயும் உறுதியாக அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் தாவேக அமைச்சரவையில் நீங்க பங்கு கொண்ட பிறகு சொன்னதெல்லாம் சொல்றாரு. என்ன சொன்னோம்? தாவேக மந்திரி சபையில பங்கு கொண்டீங்களா? ஆனா திமுகவோட உறவு தொடருது, நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்லல, அப்படிலாம் சொன்னீங்க. அமைச்சரவைக்கு வர்றதுக்கு முன்பு ஆதரவு கொடுத்தப்ப சொன்ன வார்த்தை அது இல்ல. அப்புறம் சொன்னீங்களே, அப்போ நான் சொல்றது திமுக இந்தியா கூட இடம்பெற சொன்னா நட்பு சக்தியோட இருக்கிறோம்.
வாங்க நீங்க இந்தியா கூட இந்தியா இடம்பெறுங்க. விரும்பல, அவங்க விரும்புறாங்க, என்ன செய்வாங்க சிவன் சார்? அதாவது ஒரு வடிவேலு படம் ஒண்ணு பாத்திருக்கீங்களா? என்ன? காலையில வந்து வடிவேலு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுவாரு. சாயங்காலம் இல்ல, 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 அப்பா அம்மா என்ன இல்ல, செய்வாங்க? இந்த உண்மை ரொம்ப தவறா இருக்கு. நான் இல்ல அதே போல இல்ல அது அதே மாதிரி என்னன்னா இப்ப அவங்களுக்கு திமுக கூட்டணியோடு தொடர வேண்டும் என்ற ஆசை ஆறவில்லை. திமுகவும் கைவிட்டு விட்டது, வெற்றி கழகமும் நம்மளை கைவிட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் தான் நேற்று திருமாவளவன் அவர்கள் அந்த மாதிரி பிரைமரி சாய்ஸ் இல்லைங்கிறாரு ஜெகதீச பாண்டியன் சார். நான் பிறகு பிரபாகர்ட்ட போறேன். அதாவது அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து நான் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளாக அவர்களை நான் உற்று கவனித்துக் கொண்டிருக்கேன். அவர் இயக்கமாக இருக்கிற போதே, தேர்தல் அரசியல் பங்கெடுக்காத போதே தமிழ் தேசியமும் எங்கள் ஈழத்தினுடைய மிகப்பெரிய போராளியாக இருக்கிற பிரபாகரனையும் உள்வாங்கி கொண்டு தான் அவர் அரசியலை செய்து கொண்டிருந்தார். இன்னமும் அவர் அந்த கருத்தியலில் உறுதியாக இருக்கிறார். இங்கு இந்தியா என்று வருகிற போது தமிழ் தேசியமே இல்லையா? அவர் தெளிவாக சொல்றாரு. இல்ல, சொல்லவே இல்லையா? இல்ல அவர் தெளிவாக தான் சொல்றாரு. தமிழ் தேசியம் என்றால் இறையாண்மை உள்ள ஒரு தமிழ்நாடு அடைவது தான் தமிழ் தேசியம். ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் மாநில சுயாட்சி, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், மொழி உரிமை, இதுக்கு மேல் கொண்டு ஒன்று சொல்றார். அருகில் இருக்கிற திமுக அதிமுக எல்லாமே தமிழ் தேசிய கட்சி. அவங்க என்னைக்குமே சொல்றீங்களா? அவங்க திராவிட கட்சிகளா தான் சொல்றீங்க. புரியுதுங்களா? அவங்க சொல்லல, நீங்க தான் எல்லாம் கலந்து நீங்க தான் சொல்றீங்க. புரியுங்களா? அதனால அண்ணன் வந்து அப்பயிருந்து தெளிவாக தான் இருக்கிறார். திமுக வந்து இவர்களை விடவில்லை, இவர்கள் தான் திமுக விட்டு விட்டார்கள். ஏன்னா இவர்களுடைய உழைப்பை எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நான் பார்க்கிற போது 25 விழுக்காடு வாக்குகள் தமிழகம் முழுக்க இருக்கும்போது இந்த கட்சிகள் தான் இவர்களை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு பெரிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு போராளியாக இருப்பவர்களுக்கு வெறும் 6 சீட்டு கொடுத்து கூட்டணியில் இருக்கும் போதே அவர்கள் கொடியை ஏற்ற அவர்கள் அனுமதிக்கவில்லை. பல இடத்தில் கொடி கம்பங்களை இடித்து ஒழித்தார்கள். இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் மதசார்பு நிலையெல்லாம் மாறிடுச்சானே. இப்ப அதெல்லாம் இயல்பாயிடுச்சா? என்னது இப்ப கொடியேற்ற முடியாது, அதை நானே சொல்ல வரேன். மதசார்பு பிஜேபி உள்ளே வந்துவிடும் என்பதற்காக ஒரு திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு சீல்டாக கேடயமாக பேச்சாளர்களும் களத்திலும் விடுதலை சிறுத்தைகள் இயங்கியது. நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் கடிதம் கொடுத்தோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளும். நாங்கள் பட் இடையில ஒரு தயக்கம் இருந்தோ அவங்களுக்கு, இல்ல உங்களுக்கும் ஒரு கிளேசம் இருந்தது போல ஒரு தோற்றம் இருந்தது. உடனடியாக உங்களுக்கு ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் இந்த முடிவுக்கும் எப்பயுமே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பாரம்பரியமாக தொடர்ச்சியாக இயங்குகிற கட்சி 100 ஆண்டுகளை கடந்து இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இந்த மண்ணின் அரசியல் உற்றுக்கவனி நாங்கள் போய் கொடுத்தவன் அவர்கள் என குறைந்தபட்ச ஒரு வேலை திட்டத்தின் காரணமாக நாங்கள் வென்று வந்த பிறகு கூட நாங்கள் வந்து பிஜேபியினுடைய ஆதரவை போய் கேட்டிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நாம் ஏன் இந்த இடதுசாரி சிந்தனை விளையாடுகிறோம், மதசார்பற்ற ஒரு கூட்டணி இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஒற்றை நோக்கத்தால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இவர்களை அணுகிய போது சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் இந்த இவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை பவளவள ஆண்ட கட்சியும் 52 ஆண்டுகளை கடந்த கட்சியும் இவர் இந்த இருக்கிற கட்சிகள்லாம் மாற்ற துடித்த போது இந்த மண்ணில் ஜனநாயகத்தை வீழ்த்தி பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தையும் சாதி மதத்தின் வேட்பாளர் பார்க்காம நிறுத்தி ஒரு மன்னராட்சியை ஒழித்து ஒரு மக்களாட்சி நிரூபிக்க இந்த கூட்டணி செட் ஆயிடுச்சு, இது உறுதியாயிடுச்சு கருதுறீங்க. பிரபாகர், இது வந்து இந்தியா கூட்டணியில தாவேகா நோக்கி போறதுக்கான முன்னெடுப்பா பாக்குறதா, இந்த கூட்டணி விஸ்தாரமாயி தாவேகா தலைமையில ஒரு அணி நிலைச்சிருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறதா? ஏன்னா மார்க்சிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடெல்லாம் கடந்த வாரங்களில் பேச பொருளாக இருந்தது. விசிகாவையும் பார்த்தோம். பட் இன்னைக்கு வாட் யூஸ் டு பி டிஎம்கே ஒரு அலையன்ஸ், ஒரு செக்யூலர் அலையன்ஸாக இருந்ததோ அது இன்னைக்கு முழுமையாக அணிமாறி தாவேகா தலைமையில் அந்த ஒரு செக்யூலர் பாலிட்டி உருவாயிடுச்சு. இதுதான் இந்தியா கூட்டணி நோக்கி நகரப்போகுது அப்படின்னு பார்க்கறதா? இல்ல, இது இந்தியா கூட்டணி நோக்கி நகருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு மாநில அளவுல உருவாக்குற ஒரு கூட்டணியா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு தற்சமயத்துக்கு. ஏன்னா மாநில அளவுல அதுவும் இன்னும் இடதுசாரிகள் கூட்டணியில் இல்ல. அவங்க இடதுசாரிகள் கூட்டணியில சேருவாங்க அப்படின்றது அடுத்த தேர்தல் 2029 அல்லது 2031 தேர்தலின் போதுதான் அவங்களே அறிவிப்பாங்க. அதுதான் இடதுசாரிகளோட தன்மையாக இருந்தது. கடந்த 5 ஆண்டு காலம் அல்லது 8 ஆண்டு காலம் தான் இடதுசாரி. பட் இன்னைக்கு ஒரு செக்யூலர் பாலிட்டியை பேசுற காங்கிரஸும் விசிகாவும் இங்க இடம்பெயர்ந்த பிறகு இடதுசாரிகளுக்கு பெரிய தயக்கம் இருக்க முடியாது இல்லை? ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா பயணிச்சுட்டு இருந்தவங்க. இல்ல, இடதுசாரிகளுக்கு ஒரு தன்மையே வந்து தேர்தல் உடன்படிக்கை தான். நிரந்தர கூட்டணி அப்படின்றது இடதுசாரிகளோட லாங்குவேஜ்ல இல்ல. ஆனா 2017க்கு பிறகு
திமுக கூட்டணியில் அங்கம் வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் சிக்கல். அவங்க வந்து அதை வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கூட்டணியாக பயணிச்சாங்க. அது இடதுசாரிகளுக்கு பெரிய செட்பேக்கா இருந்தது. இடதுசாரிகள் மத்தியில வந்து விவாதிச்சிருக்காங்க. அதனாலதான் இடது முன்னணி அப்படின்றத கட்டமைச்சு இன்றைக்கு சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல் அப்படின்னு 3 பேர் இணைஞ்சுதான் வந்து டெமோக்ராட்டிக் ஃபைட்ஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு வந்து போராட்டமாக, ஆர்ப்பாட்டமாக அவங்க முடிவுகள் எடுக்கிறதாகட்டும் இடது முன்னணி அப்படின்ற ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து தான் அவங்க அணுகுறாங்க. அதனால அவங்க கூட்டணி அப்படின்றது இப்பவே வந்து இணைவாங்க அப்படின்றதுல அது தேர்தல் உடன்படிக்கை. நம்ம ஏன் இது இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் லேயர்ஸ்ல பாக்குறோம்? இப்போ நம்ம வந்து இவங்க வந்துட்டாங்கன்னா காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி அப்படின்னா அவங்களுக்கு ஏன் தாவேக்கா இந்தியா கூட்டணியில இருக்க முடியாது? இது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் லேயர்ஸா பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, ஒரு நீடிச்சு ஒரே கட்சியுடன் பயணிச்சதன் விளைவை வந்து கூட்டணி கட்சிகளும் அனுபவிச்சிருக்காங்கன்னா லூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 2017 இருந்து 26 வரைக்கும் வந்து நீங்க ஆளும் கட்சியுடன், அதாவது திமுகவுடன் பயணிச்சிருக்காங்க. 2019 வென்று இருக்காங்க. அப்கோர்ஸ் அது ஒரு ப்ராஃபிட் ஆர் ஒரு பாசிட்டிவ் நோட்னு சொல்லலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலும் ஜெயிக்கிறாங்க. இது தேர்தல்கள் எல்லாம் வந்து ஒரு புறம் வெற்றி இருந்தாலும் கூட இந்த ஒரு புதிய சக்தி, ஒரு மாற்று சக்தி வரும் அப்படின்னு வருகின்ற போது அதுவரையும் வந்து இவங்க எல்லாரும் திமுகவுக்கு ஒரு குஷனாக தான் இருந்திருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகள் திமுக மீது, ஆளும் கட்சியின் மீது வரும் வெறுப்போ அல்லது எதிர்ப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு தாங்கிக் கொள்கிற குஷனாக தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கூட்டணி கட்சிகளும் இருந்திருக்காங்க. அப்போ அந்த திடீர்னு ஐடென்டிட்டி மாறுறதுல சவால் இருக்கு அப்படின்னு பாக்குறதா? ஆமா, இப்போ 2026 தேர்தல்ல அவங்க இல்ல, மை क्वेश्चन இஸ் டிஃபரண்ட். இப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வந்தாச்சு. அவங்க 2 பேருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க வந்து உறுதியா கட்டிப்பிடிச்சிருக்கிறாங்க, உறுதியா ஒரு உறவுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஆப்வியஸா அவங்க வந்து தாவேக்கா இந்தியா கூட்டணியில வரதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? தாவேக்காக்கு இன்றைய நிலையில அவங்களுக்கு எம்பிக்கள் இல்ல, அதனால இந்தியா கூட்டணியில நாங்க வந்து அங்கம் வைக்கிற முடியாது என்று தாவேக்காவோட தரப்பாக முன்னாடி சரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஸ்டாண்டு எதுவும் மாறி இருக்கான்னு நமக்கு தெரியாது. கடைசியாக இந்தியா கூட்டணி பற்றிய கேள்விக்கு தாவேக்காவுக்கு எம்பிக்கள் இல்லை தற்போதைய நிலைமைக்கு. அதனால இந்தியா கூட்டணியில் அவர்கள் பங்கேற்கவில்லை. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் பெற்ற பிறகு அவர்கள் இந்தியா கூட்டணியில் வருவார்கள் அப்படின்றதுதான் இதற்கு முன்னாடி தாவேக்கா தரப்பிலும் சொல்லப்பட்டது, காங்கிரஸ் தரப்பிலும் சொல்லப்பட்டது ஒன்று. 2வது, இந்த 2029 வரை இந்தியா கூட்டணி இருக்குமா அப்படின்றதே வந்து கேள்விதான். இன்னும் நமக்கு 2029 தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. அடுத்து மாநில தேர்தல் உத்தரப்பிரதேஷ் மற்றும் கோவா மாநில தேர்தல் தான் இருக்கு. அதற்கு பிறகு உங்களுக்கு எப்படி அணிகள் இருக்கும்? இப்ப ஆல்ரெடி இந்தியா கூட்டணியில இருந்த திமுக விலகி இருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விலகி இருக்காரு. இடதுசாரிகள் கடந்த 5 மாநில தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நடந்த கூட்டங்கள் இந்தியா கூட்டணியே தொடர போதா, அது வேற வடிவம் பெற போதாங்கிறத பார்க்கணும். பட் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா இப்போ வாட் எவர் ஹஸ் ஃபார்முலேட்டட் நவ், இந்த அணி சேரல் தொடரும் தான் பாக்குறீங்களா? 29 இடதுசாரிகளை தவிர்த்து இந்த அணி சேரல் வந்து 2029 2031 வரை நிச்சயமாக. இடதுசாரிகளுக்கு வேற என்ன வாய்ப்பு? இது இல்லன்னா வேற என்ன வாய்ப்பு திமுகவா? இடதுசாரிகளுக்கு அவங்க வந்து இந்தியா கூட்டணி அப்படின்ற நேஷனல் பிளாக்ல நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு கால் எடுக்கலாம். அல்லது 2029 நம்மளுக்கு இந்தியா பிளாக் என்னவா இருக்குன்னு தெரியாதுன்றப்போ ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் நோக்கி நகரும். அது நேஷனல் லெவல்ல அதை நோக்கி நகரும். நீங்க குறுக்கிட வருவீங்களா? இல்ல, நம்ம அலைன்ஸ்ல நிறைய மெத்தட்லாம் பார்த்துருப்போம். ப்ரீ போல் அலைன்ஸ், போஸ்ட் போல் அலைன்ஸ், ஐடியாலஜிக்கலி அலைன்ஸ், சேம் அலைன்ஸ், ஹோலி அலைன்ஸ், அன்ஹோலி அலைன்ஸ் அப்படின்னு எல்லாம் நிறைய இல்லை அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இது 2மே ஒரு மாநில கட்சி, அதில் வந்து தேசிய கட்சி காங்கிரஸ். இந்த ஒரு அலைன்ஸ் வந்து ஒரு ஹோலி அலைன்ஸும் கிடையாது, ஒரு ஐடியாலஜிக்கல் அலைன்ஸும் கிடையாது. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேலே ஒரு வியாபார அலைன்ஸ். இதை தாண்டி வேற ஒன்றும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். திரும்பவும் சொன்னோன்னா ஒரே ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறது பார்கெயின் மூலமாக கிடைச்சது. தாவாக்காக்கு ஆட்சி அமைப்பதற்கு நம்பர்ஸ் தேவை. 2 நம்பர்ஸ் இருக்கிற விசிகாக்கு ஒரு பார்கெயின்ல வந்து ஒரு மினிஸ்ட்ரி பெரிய அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இந்த அலைன்ஸ் வந்து நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்னா இது நீங்கள் இதுக்கு ஒரு பேர் கேட்டீங்க, பேர் வைக்கணும்னா சொல்லுங்க. யுனைடெட் ரீல் அலைன்ஸ்னு வச்சுக்கலாம், யூஆர்ஏன்னு வச்சுக்கலாம், யுனைடெட் ரீல் அலைன்ஸ்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி ஒன்றும் தெரியல. கேட்டால் நாங்கள் வந்து மிதச்சார்பின்மையை போற்றுவோம், நாங்கள் மாநில உரிமைக்காக போராடுவோம், நாங்கள் வந்து மக்கள் நலனுக்காக போராடுவோம். இது யார் தான் பண்ணல? இது அதிமுக பண்ணலையா, இல்லை திமுக பண்ணலையா? ஏதோ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கேட்குறோம்ல அலையன்ஸில். விசிகா அண்ட் டிவிகேவோட காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன? அதாவது தொடர்ச்சியாக தோழர் சொல்லும்போது வார்த்தையெல்லாம் விட்டார். இது வந்து ஒரு பார்கெயின் கூட்டணி அந்த மாதிரிலாம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கருத்தை முன்வைக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு தவறை இன்னொரு தவறு நான் சொல்லி காட்டுறதில்ல. கோவத்தூரில் நடந்ததெல்லாம் உலகமே பார்த்துக்கிட்டு இருந்தது, புரியுதுங்களா?
இன்றைக்கு இவர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இவர்கள் கூட இருப்பவர்களே இவர்கள் கட்சி இல்லை நான் சொல்ல வரேன். இல்லைங்க காமன் பாருங்க, கூட்டணியே நீங்க எங்க கட்சி எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, வேற கட்சி எம்எல்ஏக்கள் இல்ல. நீங்க குறுக்கிட கூடாது. நீங்க சொல்லி முடித்த பிறகு நான் பேசுறேன். அந்த மாதிரி நான் சொல்லுகிற போது நீங்க உள்ள வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் உங்க சுற்றுலா இல்லைங்க. அதுதான் இதுதான் மடமாத்திர வேலை. ஏன்னா உங்க வேலையே ஊடால பூந்து ஒரு கருத்து சொல்கிற போது இடை நீங்க சொல்லும் போது நான் அமைதியா இருந்தேன். ஏன் இதை பார்க்கிங் கொடுங்க அப்ப உள்ளேயே நான் கேட்க முடியல. இல்ல ஏன்னா அதுதாங்க நான் சொல்றேங்க. நான் என் பதில நான் சொல்றேன் பாருங்க. ஐடியாலஜி கூட்டணி தான் இந்த கூட்டணியே. இல்லைன்னா நாங்க போய் பிஜேபி கூட இல்லை அதிமுக கொடுங்கன்னு கேட்டுக்கலாமே. ஏன் கேட்கல? எதுக்கு நாங்க காத்திருந்து உங்களுக்கு 4ஆம் தேதி நாங்க வெற்றி பெற்ற பிறகு கவர்னர் மேலே 5 தடவை போயிருக்குமே? எதுக்காக? நாங்க நினைச்சிருந்தா போய் ஐடியாலஜி இல்லைன்னா போய் சேர்ந்திருக்க முடியாதா? பிஜேபியினுடைய கூட்டணியில் கேட்டிருக்க முடியாதா? எதற்காக ஒரு மதசார்பற்ற மாநில உரிமையை பாதுகாக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளையும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எதற்காக நாங்கள் சேர்ந்தோம்? இதுவே ஒரு பெரிய ஐடியாலஜி தானே. இடது சிந்தனை உள்ளவர்கள், நீங்கள் வலது சிந்தனை உள்ளவர்கள், மாநில மெஜாரிட்டி வந்தா சேர்த்துப்பீங்களா? இங்க பாருங்க, நீங்க கேட்கிற 118 எம்எல்ஏ வேணால் இல்லாத இருக்கலாம். ஆனா நின்ற கட்சிகளில் தனித்து நின்று இருங்க. பெரும்பான்மை பெற்ற கட்சி எது? புரியுதுங்களா? நாங்கள் தான் லார்ஜஸ்ட். அப்ப யாருக்கான உரிமை இருக்கிறது? இதை பலம் சேர்ப்பதற்காக எங்கள் சிந்தனையோடு ஒத்து போகிறார். அவர் என்ன சொல்றாரு? தேவையின் அடிப்படையில் உருவாச்சுன்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். உலகில் தோன்றிய அத்தனை தத்துவங்களும் தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பாக இது இயற்கையே பெற்றெடுத்த ஒரு கூட்டணி. புரியுதுங்களா? அவர் சொல்றாருல்ல, நினைச்சிருந்தா பிஜேபி அதிமுக பாமக அவங்க அதிகமான இது இருந்திருக்குது. ஏன் காத்திருக்கிறோம்? நீங்க சொன்னாரு மாநில உரிமைகளை, அத்தனை மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரியுதுங்களா? NCAA நீட்டு அம்மையா இருக்கும்போது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் அத்தனையும் இவர்கள் விட்டு கொடுத்தது. புரியுதுங்களா? இதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு வந்து தான் தாவே. அதனாலதான் எங்களுடைய சிந்தனையில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த. எப்ப மீட்டெடுக்க போறீங்க? ஏங்க நீங்க 100 நாட்கள் ஆயிருக்கு. இது ஒரு ப்ராசஸிங் இல்லையா? அதுக்கான நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறோம். நீங்க தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்சு நீங்க வந்து பெரும்பான்மை பெறுவதற்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா பெரும்பான்மையே நாங்க இருக்கோம். ரைட்டு தப்புன்னே சொல்ல வரல. இப்போ இவர்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்ன விசிகா இப்போ இவர்களோட தான் பயணம் தொடர்கிறதுன்னு அதிகாரப்பூர்வமா டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. நான் கேட்கிறேன், அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதன் அடிப்படையில் இது அமைய பெற்றதுன்னு தான் கேட்டேன். வேற ஒண்ணுமே கேட்கல. அப்போ எதுவுமே இல்லாம ஒரு அமைச்சரவை கொடுத்த உடனே சரி ஓகே நாங்க வெளியில இருந்து தமிழக சட்டமன்ற அமைச்சரவை கொடுத்தீங்க அப்ப அது பேர் பார்கெனிங் தானே. தீர்மானத்தை நிறைவேறும். ஆதரிக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரிக்கிறது, FCRA வந்து நாங்க ஒரு தீர்மானத்தை எதிர்த்தவர்கள். சொல்றேன், இது என்ன காமன் மினிமம் பொது வேலை திட்டம்? மாநில உரிமையை காப்பதும் இருமொழி கொள்கையும் ஒத்து போதா இல்லையா? எங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பேசிக்க திடீர்னு அதாவது லிஸ்ட் எடுத்துட்டே போலாம். அதிமுக வந்து எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி காப்பி அடிச்சாங்களோ திமுக மேல ஸ்டிக்கர் ஒட்ட நீங்க என்ன வேணா பேசலாம். FCRA பில் இன்னும் அங்க டேபிளே பண்ணல, டிராஃப்டே வரல. வருமுன் காப்போ இல்லையா? JPC க்கு போகுது. எதுக்கு அரசியலும் தெரியல, அரசு நிர்வாகமும் தெரியல, எந்த எதிர்ப்பு நடவடிக்கையும் இவங்க கிட்ட காரணம் கட்சியே காப்பாற்ற முடியாது. அரசியலும் தெரியல. இவங்க எப்படி நாட்டு மக்களின் காக்காக்கூடிய திட்டத்தை வகுப்பதும், இந்த திட்டம் வந்தால் இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க பல பேர் எங்க போய் எங்க கட்சியும் இல்ல, திராவிட போயிட்டாங்க. அரசியலும் தெரியல, அரசு நிர்வாகம் தெரியல. ரீல்ஸ் ஆட்சிங்கிறதுக்காக யுனைடெட் ரீல்ஸ் அலைன்ஸ் வேணா வச்சுக்கீங்க. அரசியலும் அரசும் பேசி 10 லட்சம் கோடியை வைத்து விட்டு போயிருக்கிறீர்கள். முதல் கோணல் சிறந்த உதாரணம். அரசியல் தெரிந்தவர்கள் அதிகமாக தாவேகாவில் இருக்கிறார். Where is the name? Where is the common minimum program? அதை விரைந்து செயல்படுத்துவது is it not imperative? இல்ல இது இப்போதைக்கு உடனடியாக தேவையில்லை. ஆனா 100 நாட்கள் அலையன்ஸ்னு இப்போ வரையும் வந்து திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் வந்து தாவேக்காவுடன் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் அவங்களோட உடனடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இன்னும் தேர்தல் வரல, அவங்களுக்கு கூட்டணி வரல. ஒருவேளை அவங்க கூட்டணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேர் வைக்கணும்ன்றது வந்து இம்பரேட்டிவ் கிடையாது. இன்னைக்கு உடனே நீங்க பேர் வச்சு நீங்க உடனே அவர் சொன்ன மாதிரி சில ஊர்ல வந்து 5 மாசம் கழிச்சு பேர் வைப்பாங்க, 6 மாசம் கழிச்சு பேர் வைப்பாங்க. பேர் வைப்பது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா ஒரு கமிட்டி ஆரம்பிப்போம், ஒரு கட்சியிலிருந்து ஒருவரை வச்சு அது ஒரு கடந்த மீட்டிங்ல பேசி இருந்திருக்காங்க. இப்ப அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கட்சிகள் ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அப்படின்னு கிளைம் பண்றாங்கன்னா இல்லது ஸ்டேட் அட்டானமிக்காக அப்படின்றத கிளைம் பண்றோம்னா
இந்த 100 நாட்ல ஸ்டேட் அட்டானமிக்காக சட்டமன்றத்துல ஒரு கவர்மெண்டாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஓகே, அரசியல் ரீதியாக எடுத்த முன்னெடுப்புகள் என்ன அப்படின்ற கேள்விக்கு இல்ல. உதாரணத்துக்கு FCRA-க்கு எதிராகவோ இல்லை டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவோ காங்கிரஸ் தனியாக ஒரு பேரணி நடத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அங்கே பிரச்சனைகள் சார்ந்து, மத்திய அரசு பிரச்சனையை சார்ந்து போராட்டங்கள் நடத்தி முன்னெடுத்திருக்காங்க. இடதுசாரிகள் ஆட்சி அமைந்த ஒரு வாரத்திலேயே பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்காங்க. எல்லாமே இணைந்து இந்த கூட்டணி ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்க. மத்திய அரசுக்கு எதிராக இந்த FCRA பில்லுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, அல்லது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு பேரணி எடுத்தாங்க. அந்த மாதிரியான முன்னெடுப்பு இல்லை. இது அரசாங்க கவர்னன்ஸ் ரீதியான முன்னெடுப்புகள், கட்சிகளை அழைக்கிறது. அதுவும் ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த இஷ்யூஸ் எல்லாம் எங்கன்னு கேக்குறீங்க. கூட்டணியாகவும் உருவெடுக்கிறது அடுத்த கட்டம் போகுதுங்கிற ஒரு அப்டேட்டையும் இன்னைக்கு உங்க தலைவர் தான் கொடுத்திருக்கிறாரு. பட் அது தகவலா இருக்கே, செய்தியா இருக்கே தவிர ஒரு கூட்டம் கூட்டினாங்க, அதுல படம் கூட இல்லையே அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் சேர்ந்து கை தூக்குறது தானே ஒரு கஸ்டமரி பிக்சர், அது கூட இல்லையேன்னு கேட்டார். இது அடுத்த கட்ட நகர்த்ததுல ஏன் இவ்வளோ இல்லை, கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவை வந்து தாவேக்காவுக்கு இருக்குது. இனிமேல் போகும்போது வந்து ஏன்னா கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கினவங்க தேர்தலை வந்து மறுபடியும் வந்து தனித்து போட்டியிட மாட்டாங்க. தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பே தாவேக்கா தனித்த பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றால் கூட நாங்கள் எங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்குறதுல அவங்க வந்து அந்த முனைப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் வந்து வேண்டுகோள் வச்சுருக்கோம், ஒரு கூட்டணி உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் வைங்க. எப்படி திமுகவில் வந்து மதசார்பற்ற எங்க கோரிக்கையா இருக்கு இல்ல, அது போன முறையே இந்த பேச்சு வந்துச்சு, இன்னும் பேரே வைக்கலையே. இது அவங்க நிலைப்பாடு. இப்போ அரசாங்கத்தை அமைச்சு இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு ஏராளமான சிக்கல் இருக்கு. என்ன பாருங்களேன், ஒரு பேட்டுக்கு 2 பால். முதல்ல திமுக அதிமுக அவங்க தான், இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து பால் வீசுறாங்க, ஒரு பேட்டு. அப்போ இவங்களை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல் இருக்கு. சட்டசபையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, குறைச்சி மதிப்பிட முடியாது. சரியாக நின்று தொடக்கத்தில் தடுமாட்டம் இருந்தது, இன்றைக்கி சரியாக நின்று சட்டசபையில் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க தாவேக்கா. அதெல்லாம் வந்து இந்த மாற்றத்தை நம்ம வரவேற்கணும். அடுத்து சேயன் சொன்னார், திமுக எங்களை கைவிட்டுருச்சு, விசிகாவை கைவிட்டுருச்சு, அதனால தான் வந்து தாவேக்காவோட போய் இவங்க ஐக்கியமாகறான்னு சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் விசிகா கரும்பு கட்டை தேடி தான் எறும்பு கூட்டம் வரும், கரும்பு தேடி எறும்பு வரும். எங்களுக்கு எப்பவுமே அரசியல் களத்தில் டிமாண்ட் இருக்குது. விசிகா திமுக ஒன்று எங்களை வந்து நீங்கள் போங்கன்னு வெளியேற்றலையே, தேர்தல் பிறகு நாங்கள் தானே வெளியில் வந்தோம். தேவை கருதி, நாட்டின் நலன் கருதி நாங்கள் தான் வெளியில் வந்தோம், திமுக எங்களை வெளியேற்றலை. அதே போன்று திரு விஜயை வந்து எங்கள் கிட்ட தான் ஆதரவு கேட்டார். நாங்கள் ஓடி போய் பனையூரில் போய் இந்தாங்க நீங்கள் அரசமைக்கிறதுக்கு எங்கள் ஆதரவு தரணும், நாங்கள் கடிதம் கொடுக்கல. அவங்க மாதிரியான அது வேற, நீ காங்கிரஸ் கேள்விங்க. விசிகாவை தேடி மதசார்பற்ற கொள்கையில உறுதி கொண்ட எங்கள் தலைவரை தேடி வந்து, அண்ணனை தேடி தம்பி வந்து ஆதரவு கேட்டாரு, அண்ணன் தம்பிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? அப்ப விசிகா கரும்பு கட்டை தேடி தான் எறும்பு கூட்டம் வரும். அதனால வந்து எங்களுக்கு அரசியல் களத்தில் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிறது. பேசு பொருள் விசிகா இல்லை என்றால் தமிழ்நாடு அரசியல் களமே இல்லை. இறுதி கருத்து சுருக்குமா? ஹலோ இறுதி கருத்து. அதாவது பாவலன் ஏதோ ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டுல பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியில் விசிகா இல்லைன்னு திருமாவளவன் இன்று வரை சொல்லவில்லை. திமுக கூட்டணியிலும் இருக்கிறார், வெற்றி கழக கூட்டணியில் இருக்கிறார். எங்கேயாவது ஒரு நாளாவது திருமாவளவன் நாங்க திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்துட்டோம்னு சொல்லியிருக்காரா? சொல்லியாச்சுங்க, இந்தி கூட்டணி சொல்லியாச்சுங்க. எடுத்து பாருங்க. திமுகவோட நாங்க பயணிப்போங்கிறாரு. திமுக தான் கூட்டணி முடிச்சுன்னா சொல்லிட்டோம். பேசாதீங்க சார். நேத்து உங்க தலைவர் தான் பேச விடல, என்னையும் பேச விட மாட்டீங்க. சும்மா ஒழுங்க ஓட்டர் கார்டு மாதிரி, தேஞ்ச கார்டு மாதிரி அதே பேசாதீங்க. வேற சப்ஜெக்ட் வாங்க. ஆன்லைன்ல வந்து தேஞ்ச கார்டு மாதிரி சொன்னதே சொல்லாதீங்க. முடிச்சிருங்க. ஆன்லைன்ல பேசிட்டு இருக்க சத்தம் அமைதியா இருங்க. நான் சொல்றது என்னன்னா, உங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா இதுவரை அறிவிச்சிருக்காரா? சொல்லிட்டாரு. உங்க நம்பருக்கு நான் வீடியோ ஷேர் பண்றேன். என்னைக்கு சொன்னாரு? நான் அனுப்புறேன் சார். யூடியூப்ல போய் பாருங்க சார். சொன்னாருன்னு சொல்லுங்க. யூடியூப்ல போய் பாருங்க. அப்புறம் வந்து நீங்க அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்களா அல்ல சென்டினென்ட் தீவுல இருக்கீங்க கேட்டேன் நான். அந்தமான் பக்கத்துல சென்டினென்டல் ஒரு தீவு இருக்கு, அங்க இருக்கிறேன் நான் கேட்டேன் நான் உங்களை. சரி, இறுதி உங்களுக்கு ஏங்க பேசக்குள்ள குறுக்க பேசாதீங்க தயவு செஞ்சு. சரி முடிச்சிருங்க. ஆன்லைன்ல பேசிட்டு இருக்க அந்த ஒரு சபை நாகரிகம் கூட தெரியல. சொல்லுங்க முடிங்க. பேசிட்டு இருக்கேன்ல, முடிங்க.
ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். இந்த வெற்றி கழக விடுதலை சிறுத்தைகளுடைய தேர்நிலவு என்பது இடைத்தேர்தல் வரை இருக்கும். இடைத்தேர்தல் முடிந்தவுடன் இளைஞர் பட்டாளம் என்பது போல் விசிக இளைஞர் பட்டாளம், தாவேகா இளைஞர் பட்டாளம், மாபெரும் வெற்றி. உங்களுக்கு ஏதாவது ஒரு இது மேனர்ஸ் இருக்கா? இல்ல அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்றேன். சரி மீண்டும் திமுக நீங்க பேசக்குள்ள நான் பேசுனேனா? நன்றி டைம் இல்ல மீண்டும் திமுக செய்யறோம். இதே பாவலன் வாய் வேற மாதிரி பேசும். அண்ணன் தம்பி மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டோம். ஒரு தம்பி கோவித்துக் கொண்டு அண்ணனிடமிருந்து வெளியே சென்றார், மீண்டும் திரும்பி விட்டாரு சொல்லுவாங்க. அன்னைக்கு இதே மாதிரி பேட்டி எடுப்பாரு, விவாதம் நடக்கும், நானும் கலந்துப்பேன். விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு தான் இருக்கும். எந்த கொள்கையின் அடிப்படையில் விசிக ஆரம்பிச்சதோ அந்த கொள்கையை விட்டு விலகி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இப்போ விசிக இருப்பது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். கட்சியில் இருக்கிற யாருக்குமே கொள்கை என்ன எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியல. அதனால இப்போ விசிக போய் தாவாக்காவில் சேர்ந்திருப்பது, தாவாக்காவுக்கு ஒரு கொள்கை கிளாரிட்டி கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அவன் கொள்கையில் இருக்கு. விசிக வில் பி a baggage to TVK. சுருக்குமா பழுத்த மரம் கல்லடி படும். நாங்க நல்லா பழுத்து இருக்கோம், திருப்பி போவீங்கன்னு. பழுத்த மரம் கல்லடி படும். பாவம் தோல்வியில இருந்து புலம்பாதீங்க. ஏங்க பழுத்த மரம் கல்லடி போடுங்க. விசிக பழுத்த மரம். சரி பாப்போம். அதாவது இறுதி என்ன பிரச்சனை, மக்களுடைய தேர்வைங்க கூட்டணிக்கு வந்து இன்னைக்கு நேற்று வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற்றது பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு கட்சி கூட்டம் நடத்துதுன்னா இந்த ஏற்கனவே ஆண்ட 2 கட்சிகள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்றால் எப்படி அவர்கள் கூட்டுவார்கள் என்று தெரியும். உணர்வு எழுச்சியோடு எப்படிலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்களுடைய மாண்புமிகு தலைவர் ஜோசப் விஜயனுடைய தலைமையில் கூட்டம் நடக்கும் எவ்வளவு எழுச்சியாக இருக்குமோ அதே எழுச்சியாக இருந்தது. இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் தமிழகத்தில் என்னென்றால் தமிழக வெற்றி கழகம் வெல்லுமா வெல்லாதா என்று இவர்கள் யாருமே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த 2 கட்சிகளும் நினைக்கவே இல்லை. இப்பொழுது 2 மாபெரும் இந்த இளைஞர் சக்திகள் கூடிவிட்டால் கட்டாயமாக நமக்கு 2 பேருக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்கவே இல்லை என்ற ஒரு பொறாமையினுடைய உச்சரிப்பில் தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டாயமாக இந்த 2 கூட்டணியும் தொடர்ந்து செயல்படும். கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தை கொண்டு வரும். பிரபாகர் சார், யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். ரொம்ப சுருக்கமா. இந்த கூட்டணி வந்து நீடிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல இருவருக்கும் ஆதாயம் இருக்கு. தாவேக்காவுக்கும் இதுல வந்து விடுதலை சிறுத்தைகளோட ஆதரவு தேவைப்படுது. இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்திலையும் விடுதலை சிறுத்தைகளோட ஆதரவு தாவேக்காவுக்கும் தேவைப்படுகிறது. தாவேக்காவுக்கும் வயசு வருஷா இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டு அந்த உரிமை குரலோட எழுப்பின கட்சி ஏறத்தாழ ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய கொள்கை முழக்கத்துல வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்னு பாக்குறது. இந்த கூட்டணி கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகள் நிச்சயம் தொடரும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தீர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.